ஆஃப்டர் எஃபெக்ட் தமிழ் டுட்டோரியல் பார்ட் 13 நான் சீனோ. இந்த கிளாஸில் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி நான் பார்க்க போகலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். நான் ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த மாதிரி எப்படி ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷனை நம்ம செய்கிறது அப்படின்ட்டு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு புதுசாக ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தோன்னா ஆல்ரெடி இதை செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு காம்போசிஷன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ கொடுத்துட்டு காம்போசிஷன் 2 அப்படி நான் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நியூ காம்போசிஷன், பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலரில் நாங்கள் பாருங்கள் செட்டிங் காட்டுறேன். அதாவது செகண்ட் காம்போசிஷன் ஒரு 1020 அந்த ரேஞ்சில் 24 ஃப்ரேம் ரேட்டில் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு பிளாக் கலர் பேக்ரவுண்டோட ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதில் மறுபடியும் நியூ போயிட்டு இங்கே சாலிட் அப்படின்றத எடுங்க. இந்த சாலிட் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு லேயர் மாதிரி தான். நான் ஒயிட் கலரில் எடுக்கிறேன். அதோட வித் ஹைட்டெல்லாம் சேம் அந்த காம்போசிஷன் சைஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு லேயர் மாதிரி தான். நம்ம எப்போ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் இது மேலே ஒரு ஒயிட் கலரு சாலிடு செட் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே ஒரு அஃபெக்ட் நம்ம போட போகிறோம். அது பேர் பார்த்தோன்னா நீங்கள் சிசி ஸ்டார் பஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் அது போய் சர்ச்சில் ஸ்டார் பஸ்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வரும். பாருங்கள் வந்துடுச்சு. நான் அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா ஸ்டாரோட எஃபெக்ட் மாதிரி வந்திருக்கு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையானது மாதிரி மாற்றிக்கலாம். ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1.0 இருக்குது. ஸ்கேட்டர் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன். பாருங்கள், ஒரு ஸ்பேஸ் மாதிரி வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆனால் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று இருக்கிறத 0.5 அப்படின்னு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா எஃபெக்ட் வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஒரு ஸ்பேஸில் போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு. அடுத்தது மறுபடியும் ஒரு நியூ போங்க. நியூ போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ நான் ஸ்கை ஃப்ரீ அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்கை ஃப்ரீன்னு எழுதிட்டு இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து இங்கே பாருங்கள், அதோட கேரக்டரில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வித்து தனியாகவும் ஹைட் தனியாகவும் மாற்றி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த எடுத்து சென்ட்ரல் வச்சிட்றேன். இப்போ அதே மாதிரி நான் இதுக்கு ஒரு கலரு கொஞ்சம் எஃபெக்டை கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு ரேம்ப் அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இதை நான் வந்து எடுத்து இந்த டெக்ஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு. இதை நம்ம வேறு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒயிட் இருக்கிற இடத்துல லைட்டாக க்ரே கலரில் கொடுக்குறேன். நான் பிளாக் இருக்கிற இடத்துல கொஞ்சம் டார்க் ஒயிட் கொடுக்குறேன். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பாயிண்டர் மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சு கூட நம்ம மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் பிளாக் கலரில், இன்னொரு சைடு ஒயிட் மாதிரி. இங்கே லீனியர்னு இருக்கிறத நம்ம ரேடியலாக கூட மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட், அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் போதும். நான் இப்போ மறுபடியும் நியூ போயிட்டு இன்னொரு டெக்ஸ்ட்டு எழுதுகிறேன். இங்கே வந்து நீங்கள் அந்த ஸ்கை ஃப்ரீ ஹைட் பண்ணிடுங்க. டுட்டோரியல்ஸ் இன் தமிழ் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன்.
சாரி, நான் ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு ஒரே சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் அடிக்கடிக்கு ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாகவே இதை நீங்கள் ஹேண்டில் பண்ண வந்துடும். நான் இந்த ரேஞ்சுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போது இது மேலேயும் அதே சேம் ரேம்ப் எஃபெக்டை நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் அதை இப்படி கூட அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் எஃபெக்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ரேம்பை Ctrl+C கொடுத்துக்கிறேன். Ctrl+C கொடுத்துட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து டுட்டோரியல் மேலே வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிளாக் கலரில், ஒரு சைடு ஒரு டார்க் அண்ட் கிரே கலர்லேயும், இந்த சைடு ஒயிட் கலர்லேயும் வந்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும்போது ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ இது எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கைஃபை மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நீங்கள் இதை ஸ்கை ஃப்ரீயில் டெக்ஸ்ட்டு எஃபெக்ட் கேன்சல் பண்ணிடுவோம், இது க்ளோஸ் பண்ணிடுவோங்க. ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு இந்த ஆப்போசிட்டை வச்சுட்டு அப்புறம் நம்ம இதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 100 இருக்குது. நீங்கள் வந்து அங்கேயே ஒரு கீ ஃப்ரேமை செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் 0 வச்சுருங்க. ஏன்னா ஓப்பன் அப்போ பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு 1 செகண்ட் வந்தால் மறுபடியும் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுங்க. இப்போ வந்து 100 அப்படின்ட்டு செட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா 100 ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே 100லேயே இருக்கும். அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 5 வரும்போது மறுபடியும் 0 ஆக்கிடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ மறைஞ்சிரும். நம்ம பார்த்திங்கன்னா 5 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த இதை எடுத்து விட்ருங்க. இப்போ வந்து ஸ்கை ஃப்ரீக்கு வாங்க. இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிருங்க. அதே மாதிரி ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இந்த 5 வர வரைக்கும் நம்மளுக்கு ஒப்பாசிட்டியோட வேல்யூ வந்து 0 அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். இதுக்கு முன்னால் வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. நம்ம 6 வரும்போது மறுபடியும் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நம்ம அதேமாரி ஒரு 9 செகண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுங்க. அப்புறம் 10 வரும்போது 0 ஆக்கிடுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கீ ஃப்ரேம் எடுத்து விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்பேஸில் போகிற மாதிரி வச்சுட்டீங்க. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு அப்புறம் அப்படியே ஹைட் ஆகிற மாதிரி வந்திருக்கு. அப்புறம் டுட்டோரியல்ஸ் வருது. அப்புறம் மறுபடியும் ஸ்லோவாகுது. இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு இன்ட்ரடக்ஷனை நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வர டுட்டோரியல்ஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா அதை விட பாருங்கள், இந்த மாதிரி நீங்களாம் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வர டுட்டோரியல்ஸில் இன்னும் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.